நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாப்பம்பட்டி வடக்கு தெருவில் வசித்து வருபவர் மாரியப்பன் தனது மகள் பார்வதியுடன் வசித்து வருகிறார். இன்று காலை வீட்டில் இருந்த மாரியப்பன் அதே பகுதிகளில் வசிக்கும் உறவினரான மாசிலாமணி என்ற இளைஞர் திடீரென மாரியப்பன் வீட்டில் நுழைந்து மாசிலாமணி மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தியதில் முதியவர் மாரியப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தடுக்க சென்ற மகள் பார்வதியையும் கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்து பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த பழனி நகர துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் தலைமையில் கீரனூர் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் சந்திரன், தியாகராஜ் மற்றும் தாலுகா காவல்துறையினர் இறந்த மாரியப்பன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது போலீசாரின் விசாரணையில் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய உறவினராக மாசிலாமணி என்பவரது குடும்பத்திற்கும் மாரியப்பன் குடும்பத்தாருக்கும் பிரச்சனை இருந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை மாசிலாமணியின் தாயாரை கடைவீதியில் வைத்து அநாகரிகமாக மாரியப்பன் பேசியுள்ளார். இதனால் மனமுடைந்த மகன் மாசிலாமணியிடம் கூறியுள்ளார். ஏற்கனவே அடிக்கடி இரு குடும்பத்தினருக்கும் குடும்ப பிரச்சனை இருந்து வந்துள்ள நிலையில் இதில் ஆத்திரமடைந்த மகன் மாசிலாமணி முதியவர் மாரியப்பனை கத்தியால் குத்தியதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து உடனடியாக அரை மணி நேரத்திற்குள் குற்றவாளியான மாசிலாமணியை உடனடியாக கைது செய்து அவரிடமிருந்து கத்தியையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி அருகே தனது தாயாரை இழிவாக பேசிய முதியவரை இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.